சங்கரன், இப்போ நம்ம கேட்டிருப்போம் இந்த சிறப்பு நேரலையில் கலந்து கொண்டு இந்த ஜாக்டோஜியோடைய முக்கிய பிரமுகர்கள் இவங்க எல்லாருமே பேசியிருந்தாங்க. வரவேற்பு அளிக்கக்கூடிய ஒரு விஷயம்தான் இருக்குது முதலமைச்சருடைய இந்த அறிவிப்பில் அப்படிங்கிற நிறைய விஷயங்களை குறிப்பிட்டிருந்தாங்க. இருப்பினும் சில கோரிக்கைகளையும் அவங்க இப்போ முதலமைச்சரை சந்திக்கும் போது வலியுறுத்துவோம் அப்படின்னு குறிப்பிட்டிருந்தாங்க. முதலமைச்சருடைய சந்திப்பு எப்பொழுது நிகழும் என்று எதிர்பார்க்கலாம்? என்னென்ன கோரிக்கைகளை திரும்ப முதல்வர்கிட்ட அவங்க வைக்கலாங்க? அது பற்றிய விவரங்கள் என்ன? வணக்கம். அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள் அவர்கள் எதிர்பார்த்த கோரிக்கை முதல் கட்டமாக அந்த கோரிக்கை என்பது அவர்கள் வரவேற்றிருக்கிறார்கள். இதில் நம்ம தொலைபேசி வாயிலாகவே ஒருங்கிணைப்பாளர் ஜாக்டோஜியோ ஒருங்கிணைப்பாளர் பிரபாகரன் தெரிவித்த கருத்தையும் நாம் கேட்டோம். இது தமிழக அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள் எதிர்பார்த்த ஒரு அறிவிப்பாகத்தான் இருக்கிறது. தமிழ்நாடு அஷ்யூர்ட் பென்ஷன் ஸ்கீம் டாப்ஸ் என்று சொல்லக்கூடிய இந்த தமிழ்நாடு உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டம் செயல்படுத்தப்படும் என்ற அறிவிப்பை முதலமைச்சர் தெரிவித்திருக்கிறார். 22 ஆண்டு கால அரசு ஊழியர்கள், ஆசிரியர்களுடைய போராட்டம் முந்தைய ஆட்சி காலங்களில் கூட தொடர்ச்சியாக காலவரையற்ற வேலைநிறுத்த போராட்டங்களை எல்லாம் நடத்தினார்கள். இப்படிப்பட்ட சூழலில் வரும் 6ஆம் தேதி முதல் ஜாக்டோஜியோ காலவரையற்ற வேலைநிறுத்த போராட்டத்தை அறிவித்திருந்தது. இந்த வேலைநிறுத்த போராட்டத்தை தடுக்கக்கூடிய வகையில் முன்கூட்டியே அறிவிப்பை வெளியிடுவதற்கு அரசு திட்டமிட்டது என்ற தகவல் ஏற்கனவே வெளியாகி இருந்தன. இது தொடர்பாக கடந்த 31ஆம் தேதியும் அதைத் தொடர்ந்து நேற்றும் தலைமைச் செயலகத்தில் அமைச்சர்கள் ஆலோசனை நடத்தினர். இதைத் தொடர்ந்துதான் தற்போது முதலமைச்சருடைய தலைமையில் நடைபெற்ற இறுதிக்கட்ட ஆலோசனை கூட்டத்தில் முடிவெடுக்கப்பட்டு முதலமைச்சர் இந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார்கள். தமிழகம் முழுவதும் பணியாற்றக்கூடிய 8,22,000 அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள், அதே போன்று ஓய்வூதியம் பெறக்கூடிய 7 லட்சம் பேர் என்று ஒட்டுமொத்தமாக ஒரு 15 லட்சத்திற்கும் மேற்பட்டவர்கள் இதன் மூலமாக பலன் பெறுவார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் முக்கிய குறிப்பாக இந்த ஓய்வூதிய திட்டம் தொடர்பாக 6 கூறுகளாக தமிழக அரசு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது. அதன்படி மாநில அரசு அலுவலர்கள் பெற்ற கடைசி மாத ஊதியத்தில் 50 விழுக்காடு உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதியமாக வழங்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதன் மூலமாக அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள் ஓய்வு பெறும்போது பெற்ற ஊதியத்தில் 50 விழுக்காடு அவர்களுக்கு உறுதியளிக்கப்பட்ட கண்டிப்பான ஒரு ஓய்வூதியமாக கிடைக்கும் என்பது உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. இது ஏற்கனவே பழைய ஓய்வூதிய திட்டத்தில் இடம்பெற்றிருந்த முக்கியமான அம்சம் என்பது குறிப்பிடத்தக்கது. அதில் எந்த மாற்றமும் செய்யாமல் அப்படியே அந்த 50% உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதியமாக வழங்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் இந்த 50% வீதத்திற்கு உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதியம் வழங்குவதற்கு பணியாளர்களின் 10% பங்களிப்போடு ஓய்வூதிய நிதியத்திற்கு தேவைப்படும் கூடுதல் நிதி முழுவதையும் தமிழ்நாடு அரசே ஏற்கும் என்றும் அறிவிப்பு சொல்லப்பட்டிருக்கிறது. 2.5% உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதியம் பெறும் ஓய்வூதியதாரர்களுக்கு ஆண்டுதோறும் 6 மாதத்திற்கு ஒரு முறை அரசு அலுவலர்களுக்கு வழங்கப்படுவதற்கு படி உயர்வு வழங்கப்படும் என்றும் அறிவிப்பு வெளியாகிருக்கிறது. 3ஆவதாக ஓய்வூதியதாரர் இறந்துவிட்டால் அவர் ஏற்கனவே பரிந்துரைத்த குடும்ப உறுப்பினர்களுக்கு அவர் பெற்று வந்த ஓய்வூதியத்தில் 60% குடும்ப ஓய்வூதியமாக வழங்கப்படும் என்றும் அறிவிப்பு தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. 4ஆவதாக அரசு அலுவலர்கள் ஓய்வு பெறும் போதும் பணிக்காலத்தில் இறக்க நேரிடும் போதும் அவரவர் பணிக்காலத்திற்கு ஏற்ப 25 லட்சம் ரூபாய்க்கு குறையாமல் பணிக்கொடை, அதாவது கிராஜுவிட்டி என்பது வழங்கப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. 5ஆவதாக புதிய உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டம் செயல்படுத்தப்பட்ட பிறகு ஓய்வூதியம் பெறுவதற்கான தகுதி பணிக்காலத்தை நிறைவு செய்யாமல் பணி ஓய்வு பெறும் அனைத்து அலுவலர்களுக்கும் குறைந்தபட்ச ஓய்வூதியம் வழங்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. 6ஆவதாக பங்களிப்பு ஓய்வூதிய திட்டத்தின் கீழ் பணியில் சேர்ந்து புதிய தமிழ்நாடு உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதியம் செயல்படுத்தப்படுவதற்கு முன்னர் இடைப்பட்ட காலத்தில் ஓய்வூதியம் இல்லாமல் பணி ஓய்வு பெற்றவர்களுக்கு சிறப்பு கருணை ஓய்வூதியம் வழங்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே பங்களிப்பு ஓய்வூதிய திட்டத்தில் பணியாற்றி 2025-26 நிதித்துறையுடைய கொள்கை விளக்க குறிப்பின்படி 49,000 பேர் ஓய்வு பெற்றிருக்கிறார்கள். அந்த ஓய்வு பெற்ற 49,000 பேருக்கு இந்த அறிவிப்பின்படி அவர்களுக்கு சிறப்பு கருணை ஓய்வூதியம் வழங்கப்படும் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த டாப்ஸ் என்று சொல்லக்கூடிய இந்த திட்டத்தை அறிமுகப்படுத்துவதால் ஓய்வூதிய அந்த நிதியத்திற்கு அந்த ஃபண்டுக்கு கூடுதலாக தமிழக அரசு 13,000 கோடி ரூபாய் அளிக்க வேண்டும் என்றும், இது மட்டுமில்லாமல் தமிழ்நாடு அரசு ஆண்டுதோறும் சுமார் 11,000 கோடி ரூபாய் அரசின் பங்களிப்பாக வழங்க வேண்டி இருக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த பங்களிப்பு தொகை, அரசுடைய பங்களிப்பு தொகை என்பது பணியாளர்களுடைய ஊதியத்திற்கு ஏற்ப ஒவ்வொரு ஆண்டும் மேலும் உயரும். அதாவது 6வது ஊதிய குழு, 7வது ஊதிய குழு என்றெல்லாம் ஒவ்வொரு முறையும்
சம்பளத்தை உயர்த்துவதற்கான அரசு தரப்பில் ஊதிய குழு, மத்திய அரசு அந்த ஊதிய குழுவை நிர்ணயம் செய்து புதிய சம்பள விகிதத்தை வெளியிடும் போது அதை பின்பற்றி மாநில அரசுகளும் அந்த சம்பளத்தை மாற்றி அமைக்கிறது. அதைத்தான் தற்போது இதிலும் தமிழக அரசு தெரிவித்திருக்கிறது. ஊழியர்களுடைய ஊதியம் மாறும் போது ஒவ்வொரு ஆண்டும் அரசுடைய பங்களிப்பும் கடுமையாக உயரும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தமிழக அரசு சந்தித்து வரும் கடுமையான நிதி சூழலிலும் அரசு அலுவலர்கள் மற்றும் ஆசிரியர்களின் நலன்களை காத்திடும் பொருட்டு மேற்கூறிய செலவினங்களை அரசே ஏற்கும் என்றும் முதலமைச்சர் தெரிவித்திருக்கிறார். அரசு அலுவலர்கள் ஆசிரியர்கள் நலனையும் அவர்கள் குடும்பத்தின் எதிர்காலத்தையும் மனதில் கொண்டு தொலைநோக்கு பார்வையோடு இந்த முடிவு எடுக்கப்பட்டிருக்கிறது என்றும் 22 ஆண்டு கால கோரிக்கை நிறைவேற்றப்பட்டிருக்கிறது என்றும் முதலமைச்சர் தெரிவித்திருக்கிறார். பழைய ஓய்வூதிய திட்டத்திற்கு இணையான ஓய்வூதியம் பண பயன்கள் பெறுவதற்கு வழிவகுக்கும் வகையில் இந்த டாப்ஸ் என்ற புதிய திட்டத்தை செயல்படுத்த இருக்கிறோம் என்றும் அறிவித்திருக்கிறார். எனவே அரசு அலுவலர்களும் ஆசிரியர்களும் ஒருமனதாக வரவேற்க வேண்டும் என்றும் வேண்டுகோள் விடுக்கப்பட்டிருக்கிறது. இத்திட்டத்தை செயல்படுத்துவதற்கு முழு ஒத்துழைப்பையும் அளிக்க வேண்டும் என்றும் இந்த அறிவிப்பு மூலமாக தமிழக அரசை கேட்டுக் கொண்டிருக்கிறது. முதலமைச்சர் கேட்டுக் கொண்டிருக்கிறார். மிக விரைவில் தமிழகத்தில் சட்டப்பேரவை தேர்தல் நடைபெற இருக்கிறது. தமிழகத்தில் அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் தான் தேர்தல் பணி உள்ளிட்ட பல்வேறு பணிகளை வகிக்கிறார்கள். அவர்களுடைய பங்களிப்பு என்பது தேர்தலில் ஒவ்வொரு தொகுதியிலும் வெற்றியை தீர்மானிக்கக்கூடிய சக்தியாக அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் இருக்கிறார்கள். ஒவ்வொரு சட்டப்பேரவை தொகுதியிலும் 5000 முதல் 10,000 வாக்குகள் வரை அவர்களுக்கு இருக்கிறது. இப்படிப்பட்ட சூழலில் கடந்த காலங்களில் நாம் பார்த்தோம் என்றால் அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் யாருக்கு எந்த கட்சிக்கு அதிகமாக ஒரு ஆதரவு இருக்கிறதோ அவர்கள் வெற்றி பெறக்கூடிய நிலையெல்லாம் கடந்த காலங்களில் இருந்ததை நாம் பார்த்தோம். இப்படிப்பட்ட சூழலில்தான் அரசு ஊழியர்கள் ஆசிரியர்களுடைய கோரிக்கையை ஏற்று அவர்கள் வரவேற்கக்கூடிய ஒரு அறிவிப்பை தமிழக அரசு வெளியிட்டிருக்கிறது. எனவே கண்டிப்பாக தமிழக அரசு ஊழியர்களும் ஆசிரியர்களும் இணைந்த ஜாக்டோ ஜியோ அமைப்பு வரக்கூடிய 6ஆம் தேதி முதல் நடைபெறுவதாக அறிவித்திருந்த காலவரையற்ற வேலை நிறுத்த போராட்டம் திரும்ப பெறுவதற்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கின்றன. நீங்கள் குறிப்பிட்டது போல அந்த அரசு ஊழியர் ஆசிரியருடைய பங்களிப்பு 10 விழுக்காடு இருக்கும். அதாவது தற்போது CPS என்று சொல்லக்கூடிய கான்ட்ரிபியூஷன் பென்ஷன் ஸ்கீம், அந்த திட்டத்தின் கீழே அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் 10 விழுக்காடு நிதியை சம்பளத்தில் பிடித்தம் செய்யப்படுகிறது. அரசு ஒரு 10 விழுக்காடு அந்த நிதியை சேர்க்கிறது. இந்த திட்டத்தில் அந்த கான்ட்ரிபியூஷன் ஊழியர்களுடைய கான்ட்ரிபியூஷன் என்பது தொடரும், 10 விழுக்காடு தொடரும் என்று அரசு அறிவித்திருக்கிறது. இந்த அறிவிப்பை திரும்ப பெற வேண்டும், பரிசீலனை செய்ய வேண்டும் என்று நிர்வாகிகள் கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். அதாவது இந்த பிடித்தம் இல்லாமல் அரசு ஓய்வூதியம் வழங்க வேண்டும் என்பது அவர்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது. அதையும் செய்துவிட்டால் முழுக்க பழைய ஓய்வூதிய திட்டத்தை அப்படியே மீண்டும் அமல்படுத்துவது போன்று ஒரு நிலை ஏற்பட்டுவிடும். ஆனால் அதற்கு இன்னும் தமிழக அரசுக்கு கூடுதலாக கடுமையான ஒரு செலவு ஏற்படும் என்பது குறிப்பிடத்தக்கது. எனவேதான் தற்போதுள்ள அந்த அரசு ஊழியர்கள் ஆசிரியர்களுடைய பங்களிப்பு என்பது தொடரும் என்று மட்டும் அரசு தெரிவித்திருக்கிறது. எனவே தற்போது ஜாக்டோ ஜியோ நிர்வாகிகள் முதல்வரை சந்தித்து நன்றி தெரிவித்து வருகிறார்கள். இந்த அரசு அறிவிப்பை அவர்கள் வரவேற்றிருக்கிறார்கள். முதல்வர் உடனான இந்த சந்திப்பின் போது அரசு ஊழியர்கள் ஆசிரியர்களிடம் 10 விழுக்காடு பிடித்தம் செய்யப்படும் என்பதை மட்டும் மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்து வருகிறார்கள். இதை சார்ந்து முதலமைச்சர் எந்த வகையான ஒரு நடவடிக்கை முடிவை எடுப்பார் என்ற எதிர்பார்ப்பும் எழுந்திருக்கிறது. இதை முதல்வரை சந்தித்த பிறகு ஜாக்டோ ஜியோ நிர்வாகிகள் தலைமைச் செயலகத்திலேயே கூடி மீண்டும் இந்த முதல்வருடைய அறிவிப்பு தொடர்பாகவும் அதே போன்று ஏற்கனவே வெளியிடப்பட்ட 6ஆம் தேதி முதல் காலவரையற்ற வேலைநிறுத்த போராட்டம் என்ற அறிவிப்பு தொடர்பாகவும் விரிவாக ஆலோசனை மேற்கொள்ள இருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 50க்கும் அதிகமான நிர்வாகிகள் தலைமைச் செயலகத்திற்கு வந்திருக்கிறார்கள். இந்த ஆலோசனை கூட்டத்தில் முதல்வருடைய அறிவிப்பு குறித்து முழுமையாக ஒரு ஆய்வு செய்து முக்கிய தீர்மானங்கள் எல்லாம் நிறைவேற்றப்பட இருக்கின்றன. குறிப்பாக அந்த ஏற்கனவே குறிப்பிட்டது போல 10 விழுக்காடு ஊழியர்களுடன் பிடித்தம் செய்யப்படும் என்ற அறிவிப்பை மட்டும் தமிழக அரசு மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையோடு வரக்கூடிய 6ஆம் தேதி முதல் நடைபெற இருந்த வேலைநிறுத்த போராட்டத்தை திரும்ப பெறுவது என்ற முடிவு இன்னும் சற்று நேரத்தில் ஜாக்டோ ஜியோ கூட்டத்தில் முடிவு எடுக்கப்பட இருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. தற்போது முதல்வரை அவர்கள் சந்தித்து நன்றி தெரிவித்து வருகிறார்கள். ஏற்கனவே முதலமைச்சர் இது போன்ற ஒரு அறிவிப்பை தான் அறிவிக்க போகிறார் என்ற தகவல்கள் வெளியாகிவிட்டன. குறிப்பாக இன்று காலை பரவலாக
பரவிவிட்டது. இதன் காரணமாக ஏற்கனவே பூங்கொத்துகளோடு, புத்தகங்களோடு, சால்வைகளோடு ஊழியர்கள், அதேபோன்று அரசு நிர்வாகிகள் எல்லாரும் வந்து விட்டார்கள். தற்போது முதலமைச்சரை சந்தித்து அவர்கள் நன்றியை தெரிவிக்கிறார்கள். 22 ஆண்டுகால கோரிக்கை என்பதால் அவர்களிடையே மகிழ்ச்சி ஏற்பட்டிருக்கிறது. எனவே அந்த 10 விழுக்காடு பிடித்தம் என்பது மற்றும் அரசு என்ன நடவடிக்கை எடுக்கப் போகிறது என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். தற்போதைக்கு இந்த வேலை நிறுத்த போராட்டம் திரும்ப பெறப்படுமா என்ற எதிர்பார்ப்பு தான் தற்போது எழுந்திருக்கிறது. அது குறித்த அறிவிப்பை மிக விரைவில் நாம் எதிர்பார்க்கலாம். அதே போன்று இத்தனை ஆண்டுகளாக அரசு ஊழியர்கள், ஆசிரியர்களுடைய மனநிலை எப்படி இருந்தது, போராட்ட மனநிலை எப்படி இருந்தது, தற்போது அது மாறக்கூடிய நிலை ஏற்பட்டிருக்கிறது என்பதையும் நாம் இதன் மூலமாக பார்க்க முடிகிறது. 1,25,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888378. இமெயில் advttanditv@dttv.in.